சோசியல் மீடியால ஒரு நபர் ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அது ட்ரம்ப் அவர்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதோட சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் ஒன்னும் ரிலீஜியஸ் மேன்லாம் கிடையாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா, சாத்தான், டிமானிக், சைல்டு சாக்ரிஃபைசிங் மான்ஸ்டர் எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்றதுனால, கடவுள் வந்து அவரோட ட்ரம்ப் கார்ட ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படிங்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா, ஜீசஸ் அவர்கள் பக்கத்துல ட்ரம்ப் அவர்கள வச்சிருக்காங்க. இத வந்து ட்ரம்ப் அவர்களுக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா, அமெரிக்காவே கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க ட்ரம்ப் அவர்கள. டாக்டர்னா டாக்டர் உடையில போட்டு நிப்பாட்ட வேண்டியது தானே. டாக்டர் எப்படி இருப்பாங்க? ஜீசஸ் எப்படி இருப்பாங்கன்றது இருக்கு இல்லையா? என்ன இப்ப இமேஜ் போடுறீங்க நீங்க அப்படின்னாலும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தலைவரே, அமெரிக்காவோட அதிபரே டொனால்டு ட்ரம்ப் அவர்களே, நான் கிறிஸ்டியனே இல்ல. இருந்தாலும் 7, 8 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தேவதூதர்ன்னு. என் பதிவ நீங்க பாக்குறீங்களா இல்லையா? லைக் பண்ணுங்க தயவு செஞ்சு. உங்கள நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். தயவு செஞ்சு அந்த கிரெடிட் எனக்கு தாங்க ப்ளீஸ். அப்படிங்கிற போல இருக்கு. பாருங்க இப்ப சொல்றவங்களெல்லாம் கிரெடிட் தரீங்கனால 8 மாசமா சொல்லிட்டு இருக்கேன் நீங்க தேவதூதர்ன்னு. எனக்கு ஏதாவது கிரெடிட் குடுங்க ட்ரம்ப் அவர்களே! அப்படிங்கிறது போல இருக்கு. பட் இருந்தாலும் பரவால்ல நம்ம பேசல. அவர் காதுக்கு போகாது. பட் பரவால்ல. ஏதோ 4, 5 பேராவது நம்ம சேனல பாக்குறீங்க. உங்களுக்காவது தெரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில செய்திகளுக்குள்ள போக ஆரம்பிச்சேன். லெபனான்ல சீஸ் ஃபயர் சீக்கிரமா அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நைட்டுக்குள்ள அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இஸ்ரேல் தரப்புல இருந்தும், லெபனான் தரப்புல இருந்தும் 1 வாரத்துக்கு நீண்ட சீஸ் ஃபயர் இருக்கும். அப்படிங்கிறது போல ஒரு உயர் தலைமையில இருக்கக்கூடிய ஈரானோட பொலிட்டிக்கல் அப்புறம் மிலிட்டரி சோர்ஸ் வந்து சொன்னதா செய்திகள். இத சொல்றது யாரு அப்படின்னா இஸ்ரேலோட மீடியாக்கள். சரி, ஓகே. இஸ்ரேலோட மீடியாக்கள் இதை சொல்றாங்கன்னா எப்படி அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. அவங்களுக்கும் இதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கா அப்படிங்கிற கேள்விகள். ஏன்னா ப்ரெஷர், நாங்க வந்து தெஹ்ரானான நாங்க ஈரானோட கேப்டன். ஸோ தெஹ்ரானான நாங்க அழுத்தங்கள் கொடுத்தோம். அந்த அழுத்தங்களின் வெளிப்பாடு தான் இந்த சீஸ் ஃபயர். இந்த சீஸ் ஃபயர் லெபனானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இருக்கக்கூடிய சீஸ் ஃபயர் எப்ப எக்ஸ்பயர் ஆகுதோ அப்பதான் இது எக்ஸ்பயர் ஆகும். ஸோ அது போல ஒரு அழுத்தங்கள் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப கூட முனீர் அவர்கள் வந்தார் இல்லையா பாகிஸ்தான். ஸோ வரும்போது அங்க சீஸ்ஃபயர்னு எல்லா ஃப்ரண்ட்லயும் சீஸ்ஃபயர்ப்பா, ஒரு இடத்துல மட்டும் சீஸ்ஃபயர் போனா பேச்சுவார்த்தை சுமூகமா நடக்காது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க போல தெரியுது. ஸோ அதனால இப்போ இஸ்ரேலுக்கு வந்து கடும் அழுத்தங்கள் நெருக்கடியின் காரணமாக இப்ப இப்படி ஆகுதா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஏன் அமெரிக்கா ஈரான் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வரணும் அப்படிங்கிற கேள்விகள். ஒக்சன் ரெஸ்லி அவர்கள் யாருன்னா ஈரான்ல ஒரு பொலிட்டீஷியன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மிலிட்டரி கமாண்டரும் கூட, மிக முக்கியமான நபர். கவுன்சில்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மெம்பரா இருக்கார். இவர் வந்து பாத்தீங்கன்னா சீஸ் ஃபயர் வயலேஷன்ஸ் அப்படிங்கறத தெளிவா பேசிக்கிட்டு இருக்காரு. நிறைய விஷயம் சொன்னாரு. நான் ஷார்ட்டா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயத்த மட்டும் சொல்றேன். அது அமெரிக்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க ஃபோர்ஸஸ் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பிராந்தியத்துல அப்படிங்க தெரியும். இது சீஸ் ஃபயரோட வயலேஷன் தான். இது ஒரு மிலிட்டரி மூமெண்ட்ஸ் இருக்கு. எந்த ஒரு மிலிட்டரி மூமெண்ட்டும் இருக்கக்கூடாது. இருந்ததுனாலே சீஸ் ஃபயர் வயலேஷன். அமெரிக்கானால அமெரிக்கா வந்து பண்ண பயப்படுறாங்க. ஒரு சஸ்டெயின்டான வார பார்த்து வந்து பண்ண பயப்படுறாங்க. நம்மளுக்குலாம் எந்த ஒரு கவலையும் கிடையாது. ஏன்னா நம்மளால கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க முடியும் இந்த போர. நம்ம கிட்ட அந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, கேப்பபிலிட்டிஸ் இருக்கு. அமெரிக்கா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அது தெரியும். அமெரிக்காக்கு அது தெரியும். ஆனா அமெரிக்கானால லாஸ்டிங் வாருக்கு வந்து பண்ண அவங்க தயாரா இல்ல. அது அது மட்டும் இல்ல. கிரவுண்ட் ஃபோர்ஸ்ல இருக்கக்கூடிய நபர்கள்லாம் என்கிட்ட கேட்டே இருக்கிறாங்க. அவங்க கிட்ட தயவு செஞ்சு சொல்லுங்க பிரதர் மோசன் அவர்களே. இந்த மாதிரி வர சொல்லுங்க. ஏதோ ஒரு இடத்துலயாவது வர சொல்லுங்க. அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அமெரிக்கா கிரவுண்ட் ட்ரூப்ஸ் எப்போ வருவாங்கன்ட்டு. வருவாங்க. ஏன்னா மிசைல் ஃபோர்ஸ் அவங்க திறமைய காட்டுறாங்க. இங்க ராணுவம் வந்து பாத்தீங்கன்னா நேவி வந்து ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை முடக்கி வச்சிருக்காங்க. கிரவுண்ட் ஃபோர்ஸுக்குன்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்ல. நாங்க மட்டும் நான் எப்படி வெயிட் பண்ணிட்டு ஒண்ணுமே இல்லாம இருக்குது. வர சொல்லுங்க கொஞ்சம் சீக்கிரம் அவங்கள அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. ஸோ என்ன தெரியுதுன்னா, எந்த ஃபோர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட்ராய் ஆகல ஈரானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம சும்மா சும்மா அமெரிக்கா சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதை நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஈரானோட நேவல் ஃபோர்ஸ்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்ட்டு. சரி, டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுல்ல, அப்ப ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்குள்ள போக வேண்டியதானே. போங்க, போக சொல்லுங்க. ஏன் போகல? அப்ப டெஸ்ட்ராய் ஆகலையா? சரி, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களே, அப்புறம் ஏன் F16 விழுந்தது? ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் தான் இல்லையே.
அப்புறம் ஏன் விழுந்துச்சு, கீழ விழுந்தது. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நகைப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல வேடிக்கை என்ன அப்படின்னா, பேசுறது மட்டும் இல்லாம செயல். ஈரானோட அத போச்சு, இத போச்சு, எல்லாம் போச்சு, ஒபிலரேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் அமெரிக்க தரப்புன்னு சொல்றாங்க இல்லையா? அதுவும் குறிப்பா அமெரிக்காவோட அதிபர் தேவ தூதரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு இல்லையா? ஸோ அவரு வந்து அவர் சொல்றக்கூடிய கருத்துக்கு நேர் வகையா வந்து பார்த்தீங்கன்னா, ஈரான் விமானங்கள வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானோட சீஃப் வரும்போது, முனீர் அவர்கள் வரும்போது எஸ்கார்ட் பண்ணியிருக்காங்க. ஈரானோட ஏர் ஃபோர்ஸ். ட்ரம்ப் அவர்கள் எல்லாத்தையும் அழிச்சாச்சு அப்படின்னு கூட சொன்னாங்க. ஆனா ஈரானோட F4 வந்து பாத்தீங்கன்னா எஸ்கார்ட் பண்ணுது. MiG-29 ரக விமானம் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கார்ட் பண்ணுது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்ப ஏர் ஃபோர்ஸும் போலியா? எல்லாம் அழிச்சுதான் சொல்றாரு ட்ரம்ப் அவர்கள். எங்கப்பா குண்ட போட்டீங்க நீங்க ஈரான்ல? எங்கப்பா போட்டீங்க குண்ட? எல்லாம் இவங்க வச்சிருக்காங்களே ஈரான்ல அப்படிங்க போல இருக்கு. சரி ஓகே. வரக்கூடிய நாட்கள்ல தெரிஞ்சுக்கலாம். பட் ஆனா ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டிக்கல ஷேர் பண்ணியிருக்கார். ஏன் இத சொல்றேன் அப்படின்னா, ஆ ஆ என்ன சூரியன். மேற்கு மீடியாக்கள்ல இருக்கக்கூடிய ஒரு இது சூரியன் அப்படிங்கிறதோட ஒரு மீடியா இருக்கும் இல்லையா? ஸோ அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஆ ஹாட் ஏர் எப்படி சொல்றது? இந்த பலூன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஹாட் ஏர் இருந்தா தானே மேல போகும். அது மாரி. அது வெப்பனா இருந்திருந்ததுன்னா, ஹாட் ஏர் வெப்பனா இருந்திருந்ததுன்னா, ஆ இப்போ எங்க ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நைட் 1 மணி இப்போ நான் இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன். உட்காரவே முடியல. அப்படி வேகுது. இந்த அளவுக்கு ஹாட் ஏர் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்காக சொல்றேன். ஹாட் ஏர் இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஹாட் ஏர் ஆயுதமா இருந்ததுன்னா, ஸ்டார்மர் அவர்கள் எல்லாத்தையும் ரீஆர்ம் பண்ணியிருப்பாங்க. பிரிட்டனையே ரீஆர்ம் பண்ணியிருப்பாரு. அ அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, வார்ஸ ஜெயிக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால பண்ணாம இருக்காரு. அப்படிங்கிறதோட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு போஸ்ட். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் அவர்கள் எடுத்து போஸ்ட் போட்டுக்கிறாரு. ஏன்னா, யுகே வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா பிரஷர் குடுக்குறாரு. அழுத்தங்கள் குடுக்குறாரு. எல்லா வகையிலயும். "இங்க பாரு ஆயுதங்கள அனுப்புவியா? போர்க்கப்பல அனுப்புவியா? வீரர்கள அனுப்புவியா?" அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான நெருக்கடிகள் யுகேக்கு, நேட்டோ நாடுகளுக்கு. அதுவும் மெலோனி அவர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, தைரியம் இல்லாதவங்க. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமா ட்ரம்ப் அவர்கள் பேசுறாரு. ஸோ இப்ப இத வந்து ஒரு போஸ்ட்டா போட்டுக்கிறாரு. அங்க ஆல்ரெடி ஈரான்ல ஒண்ணுமே அழியல. எல்லாம் அப்படியே வச்சிருக்காய்ங்க. அவங்க சொல்ற மாரி, எங்களோட பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ்லாம் இன்னும் நாங்க எடுக்கவே கிடையாது அப்படின்னு கூட சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது, அமெரிக்கா நல்லா வந்து சிக்கியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. இப்படி எப்புட்றா வெளிய போறது? பயந்துட்டு போனோம்னு ஆயிப்போச்சுன்னா, இந்த பிராந்தியம்ல எங்கேயுமே நம்மளால நிம்மதியா இருக்க முடியாதே! ஈரான் பெரிய ஆளுங்களாயிருவாங்களே! எதையுமே கட்டுப்படுத்த முடியாதே! என்ன பண்ணலாம்? அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்பு வந்து அச்சங்கள்ல இருக்காய்ங்களா? அப்படின்னு கேள்வி. ஏன்னா எல்லாம் அழிஞ்சிருச்சுங்கிறாங்க. இவங்களே தைரியமா உள்ள போயி, கொடிய மாத்தி அமெரிக்க கொடிய பறக்கவுட்டு இருக்க வேண்டியது தானே! ஏன் பண்ணல? அப்படிங்கிற கேள்விகள் காமனா இருக்கக்கூடிய ஒரு சிவிலியன் சாதாரண நபர்களுக்கே இருக்கக்கூடிய ஒரு இதுதானே, கேள்விதானே இது. சரி ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம். இதுக்கு அமெரிக்கா என்ன செய்ய போறாங்கன்னு சொல்லிட்டு, ஆல்டர்னேட்டா சொமாலிலாந்து இதெல்லாம் போயிட்டு, அங்க இருக்கக்கூடிய வர்த்தக பாதைகள்லாம் வந்து பண்ணா, கொஞ்சமாவது நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாமா? ஏதாவது வழி இருக்கா? நம்மளும் ஒரு பவர் அப்படிங்கிறது போல இந்த பிராந்தியத்துல ப்ரூஃப் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படிங்கிற போல யோசிச்சிருக்காங்க போல தெரியுது. ஸோ அதுக்கான வேலைகளும் நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் போர்லாம் பெருமளவுல எல்லா பகுதியும் வெடிக்க ஆரம்பிச்சிடும்ன்ற அச்சங்களும் இருக்கு. ஆனா, மெயினான விஷயம் இப்ப இஸ்ரேலோட மினிஸ்டர், நேஷனல் செக்யூரிட்டி மினிஸ்டர் பென் கிரீவர் அவர்கள். அவரு தரப்புல இருந்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஹிஸ்புல்லாவோட போடக்கூடிய அந்த சீஸ் ஃபயர் பத்தி பேசிக்கிறாரு. ஏன்னா இதுதான் முக்கியம். அமெரிக்கா இந்த பிரச்சனைய தொடங்க போகுதா, இல்ல முடிக்க போகுதா அப்படிங்கிறது இஸ்ரேல பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஏன்னா இஸ்ரேல் சீஸ் ஃபயர் யாரையும் அடிக்க மாட்டோம். இப்படி இருக்கிறது இப்படியே வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா மட்டுமே, இந்த இடத்துல வந்து பண்ணா போர் முடிவுக்கு வரும். அப்படி இல்லன்னா போர் முடிவுக்கே வராது. நம்ம தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு எண்ணம் இஸ்ரேலுக்கு இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த பிராந்தியத்துல இந்த போர்கள் முடிவுக்கே வராது. அது பெரும் சிக்கலா மாறிடும். அதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு பெரும் அச்சம். அதனாலதான் இந்த பென் கிரீவர் அவர்களோட ஸ்டேட்மெண்ட் பல விஷயங்கள் பேசினாரு. மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது இந்த சீஸ் ஃபயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எதுவுமே இந்த லெபனான்லாம் வந்து பாத்தீங்கன்னா வரவே கூடாதுங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்னும் நெறைய மிஷன்ஸ் வந்து பண்ண முடிக்காம இருக்கு. எனக்கு தெரியும் எவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாரு நெத்தனியாகு அவர்கள் அப்படிங்கிறது போல அதிகமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காரு. நாங்க திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கோம். நாங்க உங்களோட இருக்கோம் தலைவரே.
அப்படிங்கிறத ஏன்னா அந்த அளவுக்கான அழுத்தங்கள் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு மேல போடுறாங்க. இது வேர்ல்டுலயே மோஸ்ட் ப்ரெஷரா இருக்கக்கூடிய ஒரு பிரைம் மினிஸ்டர்னா அது நம்ம பிரைம் மினிஸ்டர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அவர்கள் தான். அதை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறேன். ஏன்னா ஹிஸ்புல்லாவை டெஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும், வைப் அவுட் பண்ணியே ஆகணும். அதுதான் நம்மளோட ஜாப். அதுக்கு தான் அவர் போராடிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தரப்புன்னு சொல்லும் போது, அப்ப ஈரான் கேட்கிற மாதிரியான சீஸ் ஃபயர் லெபனான்ல வராதா? அப்ப வரலைன்னா அமெரிக்காவுக்கு ஈரானுக்கும் பேச்சுவார்த்தைகள் இல்லையா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஏன்னா லெபனான்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான தாக்குதல்கள், அதிகப்படியான வீடியோக்கள் வந்துகிட்டு இருக்கு. ஹிஸ்புல்லாவும் ஹெவியான ரிட்டாலியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்பின் அப்படிங்கிற அந்த சேட்டலைட் இமேஜ் வர ஆரம்பிச்சிருக்கு. பீரூட்டோட சுத்தி இருக்கக்கூடிய பகுதிகள், லெபனானோட தெற்கு பகுதிகள். இமேஜஸ்லாம் வந்து பண்ணா மார்ச் 2 அந்த டைம்ல இருக்கக்கூடிய இமேஜ், அதுக்கப்புறம் இஸ்ரேல் தாக்குதல் பண்ணி இப்ப இருக்கக்கூடிய இமேஜ். ரெண்டையும் வச்சு காமிச்சு எந்த அளவுக்கு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு தாக்குதல்கள் நடக்குது, அது ஏப்ரல் 8 எந்த அளவுக்கு கொடூரமான தாக்குதல் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேட்டலைட் இமேஜா வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா திரும்பவும் அவங்க சூப்பர் பவர் ஆகணுன்றதுக்கான வேலைகள்ல ரொம்ப தீவிரமா இறங்கியிருக்காங்க. அது கை கொடுக்க போகுதா, இல்ல ஈரான் அவங்க ஆளுமையை இந்த பிராந்தியத்துல செலுத்துவாங்களா, என்ன நடக்க போகுதுன்றது வெயிட் பண்ணி பார்க்கலாம். வரக்கூடிய தகவல் அடிப்படையில ஓரளவுக்கான செய்திகள் இந்த பையில பார்த்துருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை மச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல வந்து சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.